கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு பணி வழங்கிய தமிழ்நாடு அரசின் அரசாணையை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ரத்து செய்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். ராஜகுமரன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிகழ்வில் பங்கேற்றவர்கள் கூட்ட நெரிசல் சம்பவம் காரணமாக உயிரிழந்திருந்தார்கள். அதில் கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்திருந்த நிலையில் புதிய அரசு அமைந்த பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களில் இருந்து தலா ஒருவருக்கு அரசு பணி வழங்குவதற்கு அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கரூருக்கு சென்றிருந்த தமிழக முதலமைச்சர் கரூரில் நடைபெற்ற நிகழ்வுகளில் பங்கேற்றார். அரசு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் பங்கேற்ற முதலமைச்சர் அந்த அரசு பணி நியமனங்களை எல்லாம் வழங்கியிருந்தார். அதன்படி 30க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் என்று சொல்லப்படக்கூடிய இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பணிகள் வரை வழங்கப்பட்டிருந்தது. டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கான பணியிடங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன. ஏற்கனவே மதுரை அமர்வு ஒரு சில வழிகாட்டுதலை வழங்கியிருந்தது. அதாவது அந்த பணி நியமனங்கள் வழங்கப்படக்கூடிய நாளில் வழங்கியிருந்த தீர்ப்பிலே தற்காலிகமானதாகவே அந்த பணி நியமனங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இன்று அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையிலே டிஎன்பிஎஸ்சி தரப்பு வாதம் மனுதாரர்கள் தரப்பிலே, அதாவது இந்த பணி நியமனங்கள் செய்யப்பட்டது சட்டத்திற்கு முரணானது என்ற அடிப்படையில் முன்வைக்கப்பட்டிருந்த வாதங்களை எல்லாம் கேட்டறிந்த மதுரை கிளை நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். அதன்படி எதிர்த்தரப்பிலே வாதங்கள் முன்வைக்கப்பட்டபோது கூட்ட நெரிசலில் உயிரிழந்த ஒவ்வொருவரின் குடும்பத்திலும் தகுதியின் அடிப்படையில் ஒருவருக்கு அரசு பணி வழங்கி இருக்கக்கூடிய தமிழக அரசின் முடிவானது டிஎன்பிஎஸ்சி போன்ற சட்டப்பூர்வ பணியாளர் தேர்வு முறையை பின்பற்றாமல் அரசு பணியை விரும்புவோருக்கு வழங்குவதாக அமைந்துவிட்டது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இது அரசு பணிக்காக மிகவும் கடுமையாக உழைத்து வரக்கூடிய பல இளைஞர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார்கள். அரசு பணி போட்டியின் அடிப்படையில் தகுதியின் அடிப்படையிலே வெளிப்படையான தேர்வு நடைமுறைகள் மூலமாகவே நிரப்பப்பட வேண்டும். அதற்கு மாறாக குறிப்பிட்ட சிலருக்கு நேரடியாக அரசு பணிகளை வழங்குவது என்பது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை மீறுவதாக அமையும் என்ற ஒரு வாதத்தை கூட நீதிபதிகளுக்கு முன்பாக மனுதாரர்கள் முன்வைத்திருந்தார்கள் அரசு பணி நியமனத்திற்கு எதிராக. அது மட்டுமல்லாமல் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோருடைய குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான சட்டப்பூர்வ திட்டமோ விதிமுறையோ அரசாணையோ இதுவரை வெளிப்படையாக வெளியிடப்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டி வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் மனிதாபிமான காரணங்களை முன்வைத்து சட்டப்பூர்வ பணியாளர் தேர்வு முறையை முற்றிலும் புறக்கணிக்க முடியாது என்கின்ற ஒரு தகவலையும் நீதிமன்றத்திலே வாதமாக முன்வைத்திருந்தார்கள். மேலும் உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பிலே சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிலையிலே அரசு வேலை வழங்குவது என்பது விசாரணையை பாதிக்க செய்துவிடும், அந்த சாட்சிகள் களையக்கூடும், விசாரணையினுடைய கோணம் மாறிவிடக்கூடும் என்ற அடிப்படையிலே வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தன. இது கரூர் சம்பவத்தினுடைய சாட்சிகளை கலைக்கும் நடவடிக்கையாக அமையும். ஒரு சம்பவத்தில் உயிரிழந்தவருடைய குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கினால் இதுபோன்ற சம்பவங்களில் உயிரிழப்பவர்களுக்கும் அரசு வேலை கேட்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதையெல்லாம் நீதிமன்றத்திலே எடுத்து கூறியிருந்தார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.